வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த நவம்பர் 15, 16 தேதிகளில் நடைபெற்று முடிந்ததுங்க. ஆசிரியர் தகுதி தேர்வுடைய அந்த விடைத்தாளுடைய விடைகள் ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு வெளியிட்டாங்க. ஆன்சர் கீஸை பார்த்ததுலேருந்து 96% கேள்விகள் தவறு அப்படின்றத எல்லாருமே அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பார்த்துட்டு நிறைய பேர் 35,000 பேர் பார்த்திங்க அப்படின்னா சப்மிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 96% கேள்விகள் தவறாக இருக்குது அப்படின்றத 35,000 பேர் பார்த்திங்கன்னா வினாத்தாள் முறைகேடு அப்படின்ட்டு சப்மிஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா என்ன முடிவெடுக்கப்படும் அரசு அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ முதுகலை பட்டதாரியுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிடுமா, பிஜிடிஆர் உடைய பணி வாய்ப்பை நமக்கு வெளியிடுமா அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி முதுகலை ஸோ இந்த டிஎன் டெட்டு ஸோ இதோடைய நமக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு ஸோ டிஎன் டெட்டோடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டு 2025 ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அனைத்து நண்பர்களுக்குமே இந்த ஒரு வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியுங்க. ஸோ டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டு எப்போ வரும், இதுதான் இப்போ எல்லாருடைய கேள்வி. ஸோ ரிசல்ட்டு எப்போ வரும் சார், டெட்டோடைய ரிசல்ட்டு அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ டெட்டோடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் தான் டெட்லைன். டிசம்பர் மாதம் 26க்குள்ளாமல் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு எல்லோருடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் செஞ்சவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கூடுதலாக டெட்டில் மதிப்பெண்கள் போடுவாங்களா அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணாலும் அந்த கேள்வி அப்ஜெக்ஷன் தான். அதே போல் 500 பேருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கேள்வியில் விடைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இப்போ இருக்கிறத புதுசாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. பொறுத்தது நாம் பார்க்கலாங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற இன்னொரு விஷயந்தாங்க, டெட்டை பொறுத்த வரைக்கும் பாஸ் மார்க்கு ஜிஓ அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அந்த பாஸ் மார்க்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே சால்வு. ஸோ அது எப்போ வெளியிடுவாங்க டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள்? ஸோ எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய அந்த டெட்டில் 75 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. கண்டிப்பாக 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற ஜிஓவை ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் விரைவில் சமர்ப்பிக்க போகுது. இது எல்லாமே நீங்கள் ரெடி ஆகிட்டுருக்கோங்க. ஸோ நண்பர்களே, இந்த டிஎன் டெட்டில் இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை நீங்கள் இதுவரை பார்த்துருக்க மாட்டீங்க. டிஎன் டெட்டை பொறுத்தவரை இன்னொரு விஷயம் நடக்க இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இன்னொரு விஷயம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ்னு கூட நம்ம சொல்லலாம். டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்களை குறைச்சி புதிய அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, டிஎன் டெட்டில் ரிசல்ட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்றதும் கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகள் வந்துவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரிய செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த நவம்பர் 15, 16 தேதிகளில் நடைபெற்று முடிந்ததுங்க. ஆசிரியர் தகுதி தேர்வுடைய அந்த விடைத்தாளுடைய விடைகள் ஆன்சர் கீஸ் எல்லாமே நமக்கு வெளியிட்டாங்க. ஆன்சர் கீஸை பார்த்ததுலேருந்து 96% கேள்விகள் தவறு அப்படின்றத எல்லாருமே அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பார்த்துட்டு நிறைய பேர் 35,000 பேர் பார்த்திங்க அப்படின்னா சப்மிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 96% கேள்விகள் தவறாக இருக்குது அப்படின்றத 35,000 பேர் பார்த்திங்கன்னா வினாத்தாள் முறைகேடு அப்படின்ட்டு சப்மிஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா என்ன முடிவெடுக்கப்படும் அரசு அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ முதுகலை பட்டதாரியுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிடுமா, பிஜிடிஆர் உடைய
பணி வாய்ப்பை நமக்கு வெளியிடுமா அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி முதுகலை ஸோ இந்த டிஎன் டெட்டு ஸோ இதோடைய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு ஸோ டிஎன் டெட்டோடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டு 2025 ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க அனைத்து நண்பர்களுக்குமே இந்த ஒரு வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியுங்க. ஸோ டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டு எப்போ வரும், இதுதான் இப்போ எல்லாருடைய கேள்வி. ஸோ ரிசல்ட்டு எப்போ வரும் சார், டெட்டோடைய ரிசல்ட்டு அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ டெட்டோடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் தான் டெட்லைன். டிசம்பர் மாதம் 26க்குள்ளாமல் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு எல்லோருடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் செஞ்சவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடுதலாக டெட்டில் மதிப்பெண்கள் போடுவாங்களா அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணாலும் அந்த கேள்வி அப்ஜெக்ஷன் தான். அதே போல் 500 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேள்வியில் விடைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இப்போ இருக்கிறத புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற இன்னொரு விஷயந்தாங்க, டெட்டை பொறுத்த வரைக்கும் பாஸ் மார்க்கு ஜிஓ அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அந்த பாஸ் மார்க்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே சால்வு. ஸோ அது எப்போ வெளியிடுவாங்க டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள்? ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய இந்த டெட்டில் 75 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. கண்டிப்பாக 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற ஜிஓவை ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் விரைவில் சமர்ப்பிக்க போகுது. இது எல்லாமே நீங்கள் ரெடி ஆகிட்டுருக்கோங்க. ஸோ நண்பர்களே, இந்த டிஎன் டெட்டில் இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை நீங்கள் இதுவரை பார்த்துருக்க மாட்டீங்க. டிஎன் டெட்டை பொறுத்தவரை இன்னொரு விஷயம் நடக்க இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ்னு கூட நம்ம சொல்லலாம். டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்களை குறைச்சி புதிய அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, டிஎன் டெட்டில் ரிசல்ட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்றதும் கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளார பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 முடிவுகள் வந்துவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரிசல்ட்டு வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரிய செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.